கோதாயை நமஹ. இன்றைக்கு 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெருமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த 25வது பாசுரத்துக்கு உள்ளுரை பொருள் இன்னும் பெரியவாள்லாம் சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் அதற்கு இன்னும் சிறப்பான பொருள் எப்படியெல்லாம் அதுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா. அதை பற்றி நம்மளுக்கு என்ன புரியுறதோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட அளவான நேரத்துக்குள்ள முதல்ல திருப்பாவென்றது எப்படி இருந்து பார்த்தோம். 6 விதமான அங்கங்கள் கொண்ட ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னார். 5 பாசுரம் இருக்கு. அதனால தான் என்ன சொன்னார், 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொன்னார். அதனால முதல் 5 பாசுரம் 2 5ன்னு சொன்னால் இது 5 25. 5வது சீன்ல கடைசி பாசுரம். ஆனால் இந்த பாசுரத்துலேருந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்படியெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும், ஒரு ஜீவனுடைய ஏற்புடைய செயல்பாடுகள் எதுவாக இருக்கணும், அது எப்படி அந்த ஜீவனை முக்திக்கு அழைச்சிட்டு போகும், சாமியாபத்தினா என்ன, அதுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத இந்த பாசுரத்துலேருந்து இது பாசுரமும் அடுத்தது 26வது பாசுரத்துலையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறார். ஆனால் சாதாரண ஒரு பாசுரம் என்ன சொன்னால் என்ன, பறை தருதியாகில் என்ன நாங்கள் நோம்பெல்லாம் நோக்கணும், இதுபோல் இந்த 5-6 உபகரணங்கள் 5-6 சாமானு 5-6 இதெல்லாம் கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு தான் கேட்டுக்கிறா. என்ன அதுதான் உண்மையில் அந்த மேலெழுந்த மாதிரி அந்த பாசுரத்தோட பொருள் பார்க்கும்போது நாங்கள் இந்த மாதிரி விரதம் அனுஷ்டிக்க போகிறோம் யமுனா நதி தீரத்தில், அதுக்கு போகிறச்சே எங்களுக்கு இதெல்லாம் ஓணும், நீயே வரணும், உன்னோட சங்கம் எல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு அடுத்த பாசுரத்தில் கேட்குறா. ஆனால் இங்கே இது போல் சொன்ன உடனே இந்த 25வது பாசுரம் என்னது, இந்த 5வது சீனில் கடைசி பாசுரம். இந்த 5வது சீனில் கடைசி பாசுரம்னு சொன்னால் இங்கே கேட்குறா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொன்னால் தேவகியோட கர்ப்பத்தில் முதல்ல ராத்திரி பிறந்தார் 12 மணிக்கு. ஆனால் அடுத்தது அன்னைக்கு ராத்திரியே 10 நிமிஷத்தில் என்ன பண்ணினா யசோதையோட நந்தகோபுரோட கிரகத்தில் கொண்டு போய் அவரை மாற்றிட்டு அங்கே இருக்கிற யோக மாயையில் இருக்கிற இன்னொரு பெண் குழந்தையை இங்கே அழிச்சுன்னு வந்துட்டார் அப்படின்னு. இப்போது இந்த விஷயத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவான்னு கேட்டால், அது என்னது, இது ஒருத்தி, இங்கே ஒரு ஒருத்தி அங்கே ஒரு ஒருத்தி 2 தடவை சொல்லிருக்காளே அப்படின்னு கேட்டால், முதல்ல தேவகி கர்ப்பத்தில் பிறந்ததுனால அவர் ஒருத்தி மகனாய். அப்போது உடனே என்ன சொல்லுவா, அவர் என்ன ராமர் தான் ரொம்ப சிறப்பு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன செய்தார், தகப்பனாருடைய வார்த்தையை மீறாத காட்டார், பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு சொன்னால் அது ராமருக்கு தான் ஏற்புடையது. அவர் 12 வருஷத்தில் இருந்தால் கூட 25வது வருஷத்தில் அவள் அப்பா அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் இல்லை, அவள் அப்பா சின்னம்மாவுக்கு கொடுத்த ஒரு வாக்கை நிறைவேறத்துக்காக வேண்டி அவர் உடனே காட்டுக்கு போனார், என்ன வனவாசம் எடுத்துட்டார் 14 வருஷம், அப்படி அப்பாவோட வார்த்தையை மாறாத காட்டார் அப்படின்னு ராமனை வசத்தியாக சொல்லுவாள். நிச்சயமாக ராமனை வசத்தியாக தான் சொல்லணும், அதுதான் ஏற்புடையது, சிறப்பு தான். ஆனால் சிறப்பு தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அதுபோல் பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பானது. ஆனால் இங்கே கிருஷ்ணர் அப்படிலாம் எதான பண்ணாரா, பிதிர்வாக்கிய பரிபாலனம் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக பண்ணினார். எப்படின்னா குழந்தை பிறக்கும் பொழுது என்ன பண்ணிது, சங்கு சக்கரத்தோடு சேர்ந்து 4 திருக்கைகளோடவும் கிரீட குண்டடங்களோடும் என்ன பண்ணிது அந்த குழந்தை அங்கே ஜனித்தது, பறந்தது. எல்லாரும் குழந்தைய வசுதேவரும் தேவகியும் குழந்தைய கிட்ட பார்த்துட்டா சேவிச்சுக்கிட்டா. அப்போ உடனே வசுதேவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நீ கிமத்புதம் பாலகம் அபுஜேக்ஷணம் அற்புதமான சிறு குழந்தையா இருக்கப்பா, ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம காராகிரகத்தில், அங்கே என்ன பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் காமிச்சாக்க கம்சனுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீ என்ன பண்ண, முதல்ல இந்த மாதிரி இந்த வாண்டாத உருவம் இருக்குது, இந்த நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு இது என்னது தேவையில்லாத உருவம், அதை கொஞ்சம் தயவு பண்ணி மறைச்சிக்கோப்பா என் ராஜாவாச்சே அப்படின்னு வசுதேவருக்கு என்ன தலையை குனிஞ்சுக்கிண்டு குழந்தைகிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே அந்த க்ஷணமே குழந்தை என்ன பண்ணிது, சாதாரண குழந்தையாக மாறி எல்லா குழந்தையும் போல இருந்தது. அப்போ உடனே என்ன சொன்னார், என்ன செய்யணும்னா என்ன இது மாதிரி கொண்டு போய் அந்த நந்தகோகுலத்தில் நந்தகோபருடைய கிரகத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என்னை கொண்டு அங்கே விட்டுட்டு அந்த குழந்தை இங்கே அழிச்சுட்டு வா
அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணார், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சங்கு சக்கரதாரியா காட்சி கொடுத்துட்டார். அந்த இது எப்போ நடந்ததுன்னு கேட்டால், இவ்வளோ அப்பா சொல்கிறத அப்போ குழந்தை உடனே கேட்டுது, இது மாதிரி இதை மறைச்சிக்கோ, இது இப்போ இந்த நேரத்துக்கு இது தேவையில்லாத உருவம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இதை மறைச்சிக்க சொன்னச்சு. அப்போ குழந்தை கேட்கச்சு, அதுக்கு என்ன வயசாக இருந்தது, 25 வயசுலாம் ஆகலை, 25 நிமிஷம் கூட ஆகலை. குழந்தை பிறந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே இதுபோல் ஆயிடுத்து. குழந்தை என்ன பிரசன்னமாக இருக்கு, சங்கு சக்கர கதாதாரியாக பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சக்கரதாரின்னா இதை கொஞ்சம் மறைச்சிக்கோ தங்கம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தை மறைஞ்சு கொடுத்து, இதை மறைச்சு கொடுத்தாத. அப்போ என்னாச்சு, இதுதான் பிதிர்வாக்கிய பரிபாலனம். உடனே குழந்தை என்ன பண்ணிது, அப்பா சொல்கிறத கேட்டுது. அப்பா என்ன பண்ணார், குழந்தைய கொண்டு போய் ஒரு கூடையில் வச்சுட்டார். அந்த ஆதிசேஷனே கொடையாக பிடிச்சது. நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு தடவை இதை பற்றி நினச்சிக்கிறோம். இந்த சிறப்பை நினச்சிட்டா மனசுக்குள்ள என்ன பண்ணுறது, மனசுக்கு முன்னாடி அந்த இந்த சீன், இது ஒரு ட்ராமா தானே சொல்கிறோம். இது மாதிரி இந்த வசுதேவர் தலையில் கூடையில் குட்டி குழந்தைய வச்சுட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு யமுனா நதி தீரத்துக்கு போகிறார். கொண்டு போய் அவாத்தில் கொடுத்துட்டு, அவளுக்கெல்லாம் தெரியாது, யோகமாயினால் அவளுக்கு எதுவுமே தெரியாது. இதை கொண்டு குழந்தைய விட்டுட்டு அந்த இன்னொரு பொன் குழந்தைய அழிச்சுட்டு வரார். இது முதல்ல அப்பாவோட வார்த்தையை காப்பாற்றினத்துக்கு. அப்புறம் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன, அவர் ஏன் ஒழிஞ்சின்னு வளரணும் அப்படின்னு கேட்டால், ஆமாம் நிறைய பேருக்கு தெரியும். என்ன கொஞ்ச நாள் ஆச்சு, குழந்தை நிறைய சேட்டுதங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துருக்கிறது. அங்கே எந்த அரக்கனை அங்கே அனுப்பினாலும் ஒத்த கொண்டு திரும்பி வரல. ஏன் வரலன்னா கண்டுபிடிச்சிக்க முடியல, இல்லை அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுறானுங்க அப்படின்னு சொன்னால், ஒழித்து வளராரு தான் தெரியாது. எங்கே இந்த குழந்தை தான் அங்கே அப்படி வளர்றதா, இல்லை அங்கே அது போலவே வேற ஒரு குழந்தை அது மாதிரி சிறப்பாக இருக்குதா அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகத்து மேலே சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகத்துக்கு என்ன பண்ணுது, அதனால பெருமாள் ஒழித்து வளர்ந்துன்னு இருக்கார். அவர் எதைக்கும் யாருக்கிட்டையும் காமிச்சிக்கல. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிருக்கா, இந்த கிருஷ்ணர் இங்கேயே தான் பிறந்தது, இங்கேயே தான் வளர்ந்தது, இது போல தான் இருக்குது, இதை பற்றி வேறு எது பற்றியும் தெரியாது. ஏன்னா மதுராவில் என்ன நடக்கிறதோ அந்த யோகமாயான குழந்தை இது மாதிரி கம்சன் கையிலேருந்து நழுவிண்டு போய் வேற ஏதோ சொல்லிட்டு போச்சு. அப்புறம் அது என்ன பண்ணிது, ஒன்றை கொள்றதுக்குன்னு ஒருத்தன் வேற எங்கேயோ சிறப்பாக பிறந்து வளர்ந்துன்னு இருக்கான், தெரிஞ்சுக்கோ, மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே தவிர எங்கேயெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு எதுன்னு அவனால் கண்டுபிடிச்சிக்க முடியல. இது ஒரு விஷயம். ஆனால் நந்தகோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் பெருமாள் இந்த மாதிரி சேட்டிதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சிறப்பான விளையாட்டெல்லாம் விளையாடின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னால், அது இந்த குழந்தை தான் அதுவா அப்படின்னு தெரியாது. ஆனால் அது வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துப்பா. இதில் இன்னொரு பெரிய விஷயங்கள் என்ன வியாக்கியான பெரிய வியாக்கியானகர்த்தா நாயனார் அப்படிலாம் சொல்கிறானா, என்ன சொல்லுவான்னா, அஷ்டாட்சரம் துவாதசாட்சரத்தில் வளர்ந்துன்னு இருக்குது. அஷ்டாட்சரத்தில் பிறப்பு எடுப்பது, அஷ்டாட்சரம் என்னது என்ன, நமோ நாராயணாங்கிற என்ன அந்த மந்திரம் அஷ்டாட்சர மந்திரத்தில் பிறந்தது, துவாதசாட்சர மந்திரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளருகிறது. அஷ்டாட்சரம் 8 எழுத்து தான். துவாதசாட்சரம்னு சொல்லும்போது அது 12 எழுத்து. 12 எழுத்துன்னு சொன்னால் அந்த 8 எழுத்துலேருந்து 12 எழுத்துக்கு 8 எழுத்தில் பிறப்பு, 12 எழுத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மேலும் மேலும் வளர்ந்துருக்கிறது. அது எப்படி இருக்குது, ஒழித்து வளருது. ஒழித்துன்னு சொன்னால் ஏதோ ஒன்று அங்கே ரகசியமாக மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஒழிச்சு வளருது. அப்போது 8 எழுத்தில் இருக்கிற மந்திரத்தோட சிறப்பே ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அது எல்லாரும் என்ன பண்ணலாம், அஷ்டாட்சரத்தை சொல்லிட்டு நம்ம சிறப்பு பண்ணிக்கலாம், அஷ்டாட்சர ஜபம் பண்ணலாம், மந்திரம் கற்றுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி துவாதசாட்சரம் 12 எழுத்துக்கள். 12 எழுத்துக்கள் மிகவும் மேன்மையானது. அந்த 12 எழுத்தை சொல்லிட்டு தான் நாரதர் துருவ மகாராஜுக்கு என்ன சொல்லி கொடுத்தார், அந்த துவாதசாட்சரத்தை உபதேசம் பண்ணியார். ஆனால் பெருமாளை பார்த்து நான் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டேன், 6 மாதத்தில் பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணின்னு விட்டார். எதுக்குன்னு கேட்டால், பெருமாள் பார்த்தாரா, ஒன்றுமே கேட்கல. துருவன் என்ன கேட்டாச்சு, ஒன்றை நான் இப்போ பார்க்கணும், நீ மட்டும்தான் எனக்கு இப்போ ஓணும், எதுக்கு ஓணும் என்ன ஓணும்னு நீ நேரம் கேட்டால் தான் சொல்லுவேன், அது வரைக்கும் எனக்கு ஓணும்னு சொல்லி 6 மாதம் என்ன பண்ணிட்டு கடுமையான தபம். அது 1 மாதத்தில் வரும், இலை மட்டும்தான் சாட்டுது, தீர்த்தம் மட்டும்தான் சாட்டுது, காற்று மட்டும் சாட்டுது, சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். என்ன பண்ணிட்டு சரித்திரத்திலே இப்படி ஒரு 5 வயசு குழந்தைக்கு பெருமாள் சாட்சாத்காரம் பண்ணியிருக்காரு. உடனே கேட்டவுடனே உடந்துட்டார். அது வேறு எப்படி 5 மாதத்தில் 5 மாதம் முடிஞ்சது, 6வது மாதம் பெருமாள் பிரசன்னமாக ஆகிட்டார் முன்னாடி. என்ன தங்கம் கூப்பிட்டியே அப்படின்னா, உன்னை பார்க்கணும், எனக்கு இத்தனை சந்தேகம் இருக்குது, இதை எனக்கு சீர்படுத்தி கொடுக்கணும்,
அப்படின்னா அது பெருமாள் உடனே சாட்சாத்காரம் ஆகிவிட்டு குழந்தைக்கு சங்கத்தினால கன்னத்தில் என்ன பண்ணார், சங்கத்தினால தேய்ச்சி கொடுத்தார். அதுக்கு பெரிய பெரிய அறிவெல்லாம் வந்துடுத்து. பெருமாளை நல்ல பெரிய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சது. அந்த துருவனோட ஸ்தோத்திரத்தை பெரிய அளவில் மகிழ்ந்து பெருமாள் கேட்டாச்சு, அவனுக்கு கொடுத்தார். அது என்னாச்சு, 8 எழுத்து மந்திரத்தை 12 எழுத்து மந்திரத்தால் பெருமாளை என்ன பண்ணிது, தியானம் தவம் போரி தியானம் பண்ணி தவம் இயற்றி பெருமாளை சாட்சாத்காரம் பண்ண முடிஞ்சது. அந்த 8 எழுத்தோட மகிமை தான் இந்த 12 எழுத்தான்னு கேட்டால் அது வேற இது வேறப்பா, 12 எழுத்தோட சிறப்பு வேறு தான் அப்படின்னு சொல்கிறவாள்லாம் உண்டு. அது நிஜமும் தான். 12 எழுத்துக்கு இத்தனை பெரிய ஸ்லாகியமெல்லாம் இருக்குது அப்படின்னா அது இத்தனை மேன்மையை தரும். அதனால் 8 எழுத்தோட பெருமை அது இருந்தது. அதனோட ஒழித்து அது 12வது ஒழித்து வளர அந்த வார்த்தைக்கு 12வது எழுத்து 12 எழுத்து உள்ள என்ன துவாதசாட்சரமாக மாறி பெரிய பெரிய சிறப்புகளை தந்தது. இதில் கூட இது மாதிரி கருத்தை கூட அதில் பார்க்கலாம். அப்புறம் பிரணவம் என்றது என்ன, அகார உகாரம் அகாரம். அந்த 3 எழுத்துமே ஒரே பிரணவம்ன்றது ஒரு எழுத்து தான். அந்த 1 எழுத்துக்குள்ளே 3 இருக்குன்னு சொன்னால் ஒன்றும் என்ன பண்ணுது, விரித்து விழித்து பெரிய அளவில் பொருள் கொடுக்கக்கூடியது. அதுக்கு மட்டுமே பிரணவத்தை மட்டும் பற்றி பேசணும் என்று சொன்னால் 1 மணி நேரம் என்ன, ஒரு நாள் முழுக்க இதுக்கெல்லாம் சொல்ல முடியும். அது என்ன, அகாரம் என்று சொன்னால் என்ன, உகாரம் என்று சொன்னால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு, எது இப்படி இருக்குது. நாராயணாய அப்படின்னு சொன்னால் நாராயணாய அந்த மகாரம் எதோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தால் அந்த ஒரு எழுத்தே பிரணவம் என்கின்ற ஓர் எழுத்து அது இத்தனை அளவுக்கு விரிந்து இருக்கும். அந்த ஒரு எழுத்துக்குள்ளே இத்தனை விரிவும் ஒழித்து இருக்கிறது. அதனால தான் இதுக்கு இத்தனை பெரிய சிறப்பு. அகாரமே இத்தனை 2 விரிஞ்சுக்கும். அகார உகாரம் மகாரம்னு சொன்னால் அதோடு சேர்ந்து இன்னும் பெருசாக ஆகும் அப்படின்னு ஒன்று விரித்து கூற முடியும். அதனால் எல்லா எழுத்துக்களுக்கும் உள்ளேயும் இந்த ஒரே ஒரு பிரணவமே ரொம்ப சிறப்பானது அப்படின்னு அந்த பிரணவத்தோட சிறப்பை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறோம். இதுலேயும் ஒழித்து வளர. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒழித்து வளரன்றதுக்கே நிறைய பொருள் அப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். அப்புறம் ஒழித்து வளர இன்னொன்று என்ன சொன்னார், தருக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த. ஆனால் இப்படி இங்கே பிறந்த காராகிரகத்தில் பிறந்த குழந்தை தான் நந்தகோகுலத்தில் பெருசாக வளர்ந்து இத்தனை பெரிய சேட்டிதங்கள்லாம் பண்ணுறதா, இல்லை இது வேறையா அப்படின்னு இதை பற்றி அந்த கம்சனால் தரிசிக்கவே முடியல. என்ன தான் நடக்கிறது, முதல்ல அந்த குழந்தை இங்கே கூட்டின்னு வந்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி அது இந்த குழந்தை தானான்னு தெரிஞ்சுக்கணுமே, யார் சொல்லி அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அந்த யோகமாயா இருக்கிற குழந்தை நழுவிண்டு போயிட்டு பார்க்கறதுக்கு ஒருத்தன் வேறு இடத்துல பெருசாக வளர்ந்துட்டுருக்கான் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அது எதுன்னு இவனுக்கு தெரியல. அதனால் தருக்கிலானாக தான் தீங்கி நினைந்த அப்படின்னு சொன்னான். தானே தீங்கு நினைத்து அதை இங்கே கூட்டின்னு வந்து பார்த்தா விற்பர விழவெல்லாம் வச்சான். அது ஒரு யானை ஒன்று பண்ணும், ஒன்று மூடிக்கும் அப்படின்னு சொன்னால் பெருமாள் வந்துட்டார். இதெல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் இங்கே வந்த உடனே தான் தீங்கு நினைஞ்ச கருத்தன் கஞ்சன் வயிற்றினில் நெருப்பெண்ண நின்று நெடுவாளே. அவனுக்கு ரொம்ப அப்படியே தாங்கிக்க முடியல. அந்த கோப அக்னி பொறாமை என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லா எதிர்மறை எண்ணங்களும் அவனிடத்துல என்ன பண்ணிட்டு நெருப்பேன் அவனுடைய வயத்தில் அது ஒரு பெரிய விபரீதமான எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அவனால் அதை சமாளிக்க முடியல. நெருப்பெண்ண நின்ற நடுவாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம். இத்தனை தூரம் ஆச்சு. இதெல்லாம் இதை கம்சன் வந்துட்டார். பெருமாள் இப்போ தெரிஞ்சு விட்டார். அவர் என்ன பண்ணார், அவனை கீழே பிடிச்சி தள்ளி ஒரே தட்டிட்டார். வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. அவள் தாத்தாவை கூப்பிட்டு ராஜாவாக்கினார். அப்பா அம்மாவை விடுதலை பண்ணினார். இது எல்லா கதையும் நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம சிறப்பாக அதை பற்றி அனுபவிச்சுன்னு தான் வரோம். உக்ரசேனரே வெளியில் கூட்டின்னு தாத்தாவுக்கு ராஜாபிஷேகம் பண்ணி அவரே ராஜாவாக இருந்தார். ராஜாவாக ஆக்கினார். தாத்தாவையே ராஜாவாக ஆக்கினார். இதெல்லாம் ஆச்சுன்னு சொன்னா ஆண்டாள் என்ன சொல்றார், உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அப்படின்னு. உன்னை அர்ச்சனை ஒன்ன வேண்டி தான் வந்திருக்கோம், நீ பறை தருதியாகில் அப்படின்னு. அது என்னது, அது தருதியாகில் தருவியா தந்தா தந்துகோ மாதிரி சொல்றாளே அப்படின்னு சொன்னா ஆமாம். ஏன்னு சொன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு தான் முதல் பாசுரத்தில் சொன்னான். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு எல்லாத்தையும் ஏகாரத்தில் அதெல்லாம் உறுதியாக சொன்னான். அவனே நமக்கு தேவையானதை தந்துடுவான். எப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தை இருக்குது, ஒரு அம்மா இருக்கா. அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா என்ன சொன்னால் அம்மாவோட ரோல் என்ன, அம்மாவோட ரோலுக்கே ஒரு முக்கியமான பேர் இன்ஸ்டிங்க்ட்டு.
அவள் என்ன பண்ண மாட்டா, இது கேட்டால் தான் தரணும் பண்ணணும் இல்லை. அம்மானா அம்மாவோட ரோலை சிறப்பாக தன் குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அது கொடுப்பள். முதல்ல அம்மாவோட ரோல் பரிபூர்ணமாக பொங்கி வழியுதுன்னு சொன்னால், எந்த குழந்தை அழுதாலும் அந்த குழந்தை அழுது பசியால் அழுது போல இருக்கு, அவதே அதுக்கு எதாவது வயிற்று கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு கேட்டு அது கொடுக்க சொல்லி எடுத்து சொல்லுவள். வேற யார்த்த குழந்தையா இருந்தா தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்ல தானே வயிற்றுக்கு கொடுப்பள், எல்லாம் பண்ணுவள். அந்த மாதிரி வரைச்சே யசோதை என்ன பண்ணுவலாம், கிருஷ்ணருக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டு அவரை சாப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு நினைப்படான். சின்ன குழந்தை எப்படி நிறைய சாப்பிடும் அப்படின்னா, அவள் நிறைய என்ன பண்ணுவாள், நிறைய சாதம் பிசிஞ்சு பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து குழந்தைக்கு ஊட்டுவிடலாம். அது என்ன பண்ணும், குழந்தை அவ்வளோ பெருசு சாப்பிடாது, கீழே மேலேயும் வழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த வழிச்சதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அவள் சாப்பிடும்போது அது இருக்கட்டும்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், பெருமாள் பிரசாதம் பகவத் பிரசாதம்னு சாப்பிட்றான்னு இருந்தாலும், ஆனால் பெருமாளுக்கே எல்லாத்தையும் கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு மொத்தத்தையும் ஊட்டிடணும் அப்படின்னு நினைப்படாம். அது ஒரு அம்மாவோட இன்ஸ்டிங்க்ட்டு. ஆனால் பெருமாளே என்ன பேர், அவருக்கு என்ன பேர், உலகமுண்ட பெருவாயா அப்படின்னு தான். அதெல்லாம் ஆலினையில் போல, அதாவது ஆலின் இலையாய் அருள் அப்படின்னு சொன்னால், ஆலிலையில் படுத்துன்னு இருக்கிற பெருமாளுக்கு எல்லாமே சாத்தியம்னு அர்த்தம். எல்லா சாமர்த்தியமும் அவருக்கு இருக்கு அப்படின்னு. அதனால தான் அவர் என்ன பண்ணார், இந்த உலகத்தெல்லாம் உண்டுட்டு வயக்கரை அடைக்கிட்டு ஒரு சின்ன இலையில காலத்துக்கு மடிக்க வாய்க்குள்ள வச்சுட்டு படுத்துட்டு இருந்தாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவரால் முடியாததே எதுவும் இல்லை, அவரால் எல்லாம் முடியும். அவரால் செய்ய முடியாத வேலை அவருக்கு புரியாது, பிடிக்காது, செய்ய முடியாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு எல்லாமே செய்ய முடியும், எல்லாமே செய்வார். அதுபோல் அந்த குழந்தை தன்னுடைய சிறப்பு தன்மையை காட்டுறதுக்கு தான் அது ஒரு ஆளிலையில் படுத்துட்டு இருக்குதுன்றது ஆண்டாள் அடுத்த வாசகத்தில் சொல்லியிருந்தா. இங்கே சொல்லும்போது என்ன பண்ணா, உலகமுண்ட பெருவாயாக்கு யசோதையே சாதம் ஊட்டினார். அதனால் அவருக்கு எல்லாம் என்ன பிடிக்கும், அது பெருசாக சாட்டுன்னு இருந்தா. ஆனால் இந்த கருத்தை தான் ஆண்டாள் சொல்லும்பொழுது, உன்னை அறுத்துத்து வந்தோம் பரதருதியாகில் அப்படின்னு. அந்த பறை என்றது என்ன, கைங்கரிய ஸ்ரீ, அதை தான் கேட்குறா அவள். எனக்கு முதல் பாசுரத்தில் சொல்லும்போது நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னார். அவளே கொடுத்துடுவார், நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு. இங்கேயும் அவள் கேட்கணும்னு அவசியம் கேட்கல தான். ஆனால் என்ன பண்ணா, இது மாதிரி நீ கொடுப்ப, இந்த மாதிரி விரதம் இருக்கிறவாளுக்கு, நோன்பு நோக்கிறவாளுக்கு என்ன பண்ணணும், அவளுக்கு தேவையானதை நீயே கொடுப்பேன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீ கொடுப்பேன்றது எங்களுக்கு புரியறதுக்கே இவ்வளோ காலம் ஆயிடுத்து. நீ பெருமாள் கேட்ட பெருமாள் என்ன இருக்கு, எல்லாருக்கும் என்ன, அவருக்கு என்ன ஒரு ரோலு, இந்த ஜகத்துக்கு ஜெகத்பிதா அவர் தான். எல்லா 14 லோகத்துக்கும் பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமகா அப்படின்னு பெருமாள் கீதையில் சொல்கிறார். பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் சொல்கிறார், நான் இது மாதிரி இந்த உலகத்துக்கே நான் தான் எல்லாம் ஆச்சே அப்படின்னு சொல்கிறார். என்னுக்கு தான் எல்லாமே இருக்குன்னார். அப்படி இருந்தாலும் நமக்கு ஓணும்னு நம்ம கேட்டால் தான் தருவார். ஏன்னா நம்மளுக்கு ஓணுன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்பா கிட்ட கேட்கணும், அப்போ தான் தருவார். இதில் சாதாரண ஒரு அம்மாவை பற்றி சொன்னோம் இல்லையா, அம்மான்னு சொன்னால் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார். அப்போது நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாடா, ஒருத்தரும் சொல்ல மாட்டா, எந்த அம்மாவும் சொல்ல மாட்டா. இப்போ குழந்தைக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் வேணும், ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தால் என்ன பண்ணணும், அதுக்கு 2-3 ஃப்ராக் எல்லாம் தைச்சி கொடுக்கணும். பாயாக இருந்தால் அதுக்கு நெஜாரு சட்டை அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்படின்னா ஒரு அப்பா பார்த்தியா நான் தான் உனக்கு சட்டை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரா, யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டார். குழந்தை போட்டுருக்க சட்டை பைசா இருக்குது அப்படின்னு தோணித்தனா தானே எங்கேயான கடைக்கு போகும்பொழுது, இப்போல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிறதுனா ரெடிமேடு அவன் குழந்தையோட நம்பருக்கு திட்டமாக 2 நெஜார் சட்டை வாங்கி தருவார்.